வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.1ல் 1வது கணக்கில் 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கில் 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் எண்கணித கோவைகளை மறுவொரு வரைபடமாக மாற்றுக. 6வது கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பாருங்கள், 2 டேர்ம் இருக்குது. ரெண்டு டேர்முக்கு நடுவில் நமக்கு என்ன சிம்பிள் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் குறி இருக்குது. இந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். ப்ளஸ் சிம்பிள் 2 டேர்ம் இருக்கனால ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது. அப்புறம் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று கோடு போட்டாச்சு. கோடு போட்டதுக்கப்புறம் இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. இந்த 2 டேர்முக்கு நடுவில் என்ன இருக்குது, வகுத்தல் குறி இருக்குது. அந்த வகுத்தல் குறியை எடுத்து இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு அது 2 டேர்மாக இருக்கா வகுத்தல் இதில். அப்போ 2 இந்த இருக்கா, 2 ரைட் சைடில் இருக்கனால ரைட் சைடு கோடு போட்டு 2 போட்டுடுறோம். மீதி இருக்கிறது என்னது, 4 × 3 இருக்குது. 4 × 3 நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிள் எடுத்து இதில் போட்டுக்கிட்டு 4 × 3 4 × 3 2ஆக பிரிச்சிடமா, 4 × 3. ஓகேவா, 4 × 3. இப்போ லெஃப்ட் சைடு முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்து ரைட் சைடு பார்க்க போகிறோம். ரைட் சைடு பாருங்கள், 8 × 5 - 3. 8க்கும் 5 - 3க்கும் நடுவில் என்ன இருக்குது, மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிள் எடுத்து போட்டுக்குவோம். அது 2ஆக பிரிச்சுக்கிட்டு 8 லெஃப்ட் சைடு இருக்கனால லெஃப்ட் சைடு 8 போட்டுருவோம். மீதி இருக்கிறது என்னது, 5 - 3 இருக்குது. 5 - 3க்கு நடுவில் என்ன இருக்குது, மைனஸ் குறியீடு இருக்குது. அந்த மைனஸ் குறியை எடுத்துக்கிட்டு எழுதிட்டு 2ஆக பிரிச்சுக்கிட்டு அதில் 5 - 3 5 - 3. ஓகேவா, இந்த மாதிரி தான் மறுவொரு வரைபடம் வரையணும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்